Hi, in this video we are going to learn about dihybrid cross. ஸோ இந்த வீடியோவில் dihybrid cross என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இருபண்பு கலப்பு. இந்த dihybrid crossங்கிறது என்னென்னா இட்ஸ் அ genetic cross. இது genetic cross which involves individuals differing in two characters. இரண்டு பண்புகளில் வேறுபடக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையே இந்த ஜெனட்டிக் கிராஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஜெனட்டிக் கிராஸ் விச் இன்வால்வ்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டிஃபரிங் இன் டூ கேரக்டர்ஸ். ஓகேவா? இந்த டைஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது என்னென்னா எதோடைய இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பேசுனா டூ செப்பரேட் ஜீன்ஸை உடைய இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பேசும். ஸோ டைஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் the inheritance of two separate genes each with two alleles. ஓகேவா? இரண்டு அலில்கள் உடைய இரண்டு தனித்தனி ஜீன்களின் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி படிப்பது தான் டைஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைஹைப்ரிட் கிராஸோட தொடர்புடைய ஒரு வார்த்தை இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா விச் லீட்ஸ் டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜீனில் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு ஒரு காரணமாக இந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இருக்குது. இஃப் அன் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசஸ் ஜெனட்டிக்கலி டிசிமிலர் கேமேட்ஸ் இட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஒரு இண்டிவிஜுவல் கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த கேமேட் எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்கலாக டிசிமிலராக இருக்கும். அதற்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் தான். த்ரூ இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் த மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் pairs were distributed to gametes. So all possible chromosomal combinations were produced leading to genetic variation. ஸோ மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் இருக்கக்கூடிய ஆல் பேர்ஸும் ஆல் பாசிபிள் குரோமோசோமல் காம்பினேஷன்ஸ்னால் வருது. இது எதை கொடுக்குது? ஜெனட்டிக் வேரியேஷனை கொடுக்குது. அதனால தான் இன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் டியூ டு இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஜெனட்டிக் வேரியேஷன் டேக்ஸ் பிளேஸ் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாகவே இந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் நமக்கு இருக்குது. டைஹைப்ரிட் கிராஸுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். த கிராசிங் ஆஃப் டூ பிளான்ட்ஸ் டிஃபரிங் இன் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் இஸ் கால்ட் டைஹைப்ரிட் கிராஸ். டைஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன? டூ பிளான்ட்ஸ் டிஃபரிங் இன் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஓகேவா? இரண்டு பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டரில் வேறுபடக்கூடிய இரண்டு பிளான்ட்டை எடுத்து கிராஸ் பண்ணனா அதை நம்ம டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைஹைப்ரிட் கிராஸில் த டூ கேரக்டர்ஸ் ஆர் கன்சிடர் அட் அ டைம். அப்போ ஒரே நேரத்தில் இரண்டு கேரக்டர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன் டைஹைப்ரிட் கிராஸ் டூ கேரக்டர்ஸ் என்ன எடுத்துக்கிறோன்னா கலர் அண்ட் ஷேப் ஆர் கன்சிடர் அட் அ டைம். ஒரே நேரத்தில் இரண்டு பண்புகளை எடுத்துக்கிறோம். ஒன்று கலரு, இன்னொன்று ஷேப். மெண்டல் கன்சிடர் த சீட் ஷேப். இப்போ கலர் சொன்னால் ஷேப் சொன்னாலே அது எதில் எடுத்துக்கிறாங்கன்னா சீடில் எடுத்துக்கிறாங்க. சீடோட ஷேப் காட்டிலிடனுடைய கலர். இதில் சீடோட ஷேப்பு ரவுண்டு, அதுக்கு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் wrinkled. அடுத்தது சீடோட காட்டிலிடன் கலர் பார்த்திங்கன்னா எல்லோ, அதோட கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் green. Seed shape and cotyledon color are chosen as the two characters. In seed shape ஷேப்பில் எடுக்கும்போது நம்ம ரெண்டு சொன்னோம் இல்லையா, ஒன்று ரவுண்ட் அண்ட் wrinkle. ரவுண்டை கேபிட்டல் ஆரால் நாம் டினோட் பண்ணுவோம் பிகாஸ் இட் இஸ் டாமினன்ட் ஓவர் wrinkled. இந்த wrinkled நம்ம ஸ்மால் ஆரில் குறிக்கிறோம். ஓகேவா? ஸோ சீட் ஷேப்பில் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ரவுண்ட் அண்ட் wrinkled. ரவுண்ட் இஸ் டாமினன்ட், ஸோ வி யூஸ் கேபிட்டல் ஆர். wrinkled இஸ் அ ரெசசிவ் கேரக்டர், ஸ்மால் ஆர் போட்டுக்கிறோம். இன் காட்டிலிடன் கலர் எல்லோ இஸ் டாமினன்ட் ஓவர் க்ரீன். காட்டிலிடனில் பார்க்கும்போது அதில் எல்லோ கலர் இஸ் டாமினன்ட் ஓவர் க்ரீன். ஸோ எல்லோங்கிறதுனால எல்லோவுக்கு கேபிட்டல் Y போட்டிருக்கோம் பிகாஸ் இட்ஸ் அ டாமினன்ட் கேரக்டர். க்ரீன் இஸ் அ ரெசசிவ் கேரக்டர், ஸோ வி ரைட் ஸ்மால் Y ஃபார் திஸ் கேரக்டர். ஓகேவா? ஸோ ரெண்டு பண்புகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஹென்ஸ் the pure breeding
round yellow parent is represented by the genotype capital R, capital R, capital Y, capital Y. கேபிட்டல் ஆர் இது ஹோமோலாகஸ் அலீல். அது மாதிரி கேபிட்டல் ஒய் ஹோமோலாகஸ். அதனால தான் இதை நம்ம பியூர் ப்ரீடிங் சொல்கிறோம். இதை நம்ம எதோட கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீடிங் ரிங்கிள்டு க்ரீன் பேரண்ட்டோட நம்ம கிராஸ் பண்ணுறோம். அதுக்கு ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் தான் அதோடைய ஜீனோடைப். டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன் the paired genes of a character assort out independently of the other pair. ஓகே, கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த பேர்டு ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜீன்கள் என்ன பண்ணுன்னா இண்டிபெண்ட்டாக ஒன்றுக்கிட்டேருந்து ஒன்று தனித்தனியாக அசார்ட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு கேமெட்ஸு கிடைக்குது. டியூரிங் F1 fertilization, each zygote with an equal probability receives one of the 4 combinations from each parent. அப்போது ஒவ்வொரு ஜீன்களும் இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன்ஸில் ஜீன்ஸ் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 combinations from each parent. டைஹைப்ரிட் கிராஸில் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஹோமோசைகஸ் ரவுண்ட் சீட்ஸ் வித் எல்லோ காட்டிலிடன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் கலர் ஆஃப் த சீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் த காட்டிலிடன் எல்லோ அண்ட் த ஷேப் ஆஃப் த சீட் வந்து ரவுண்ட். இந்த ஹோமோசைகஸ் ரவுண்ட் எல்லோ சீடை எடுத்து நாம் எதோட கிராஸ் பண்ணுறோன்னா ஹோமோசைகஸ் ரிங்கிள்டு சீட்ஸ் வித் க்ரீன் காட்டிலிடன். இங்கே சீடு ரிங்கிள் ஆகிருக்கு, சுருங்கி இருக்குது. அதே சமயத்தில் கலர் எப்படி இருக்குது, க்ரீன் கலராக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷனாக இருக்கிற இதை நாம் கிராஸ் பண்ணுறோம். இதை நம்ம பேரண்ட்டாக வச்சுக்கிறோம். இந்த பேரண்ட்டுடைய ஜீனோடைப்ஸ் பார்க்கும்போது ஹோமோசைகஸ், ஹோமோனா சேம் இல்லையா, ஸோ ரெண்டுமே கேபிட்டல் ஆர் ரவுண்டு, கேபிட்டல் ஒய் எல்லோ. இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் ஒய் க்ரீனை குறிக்குது. இங்கே என்ன நடக்குது, மியாசிஸ் நடந்து இவை கேமெட்டுகளை உருவாக்குது. இது ஹோமோசைகஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரே டைப் ஆஃப் கேமெட் மட்டும்தான் கிடைக்கும், கேபிட்டல் ஒய், இங்கே ஸ்மால் ஒய். ஓகேவா? ஸோ போத் த பேரண்ட்ஸ் டெவலப் கேமெட்ஸ் வித் ஒன்லி ஒன் டைப். இந்த கேமெட்ஸ் ஒன்றோட ஒன்றா ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட ஜாயின் ஆகும், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யோட ஜாயின் ஆகும்போது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் என்கிற ஜீனோடைப்பில் நமக்கு ஆஸ்பிரிங் டெவலப் ஆகும். இந்த ஆஸ்பிரிங் ஒரு ஹெட்ரோசைகஸ். ஏன்னா ஹோமோசைகஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், மேலே ரெண்டு ஒரே டைப்பானது. பட் இது ஹெட்ரோசைகஸ், அதனால் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யாக இருக்குது. இதனுடைய ஃபீனோடைப் பார்க்கும்போது ரவுண்ட் சீட்ஸ் வித் எல்லோ காட்டிலிடனாக இருக்கும். இங்கே கிடைச்ச ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் எல்லோ சீட்ஸினுடைய ஜீனோடைப் எப்படி இருக்கும், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்ன்னு இருக்கும். இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் பேரண்ட்டாக வச்சு நம்ம கிராஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது இது முதல்ல என்ன பண்ணும், கேமெட்டுகளை உருவாக்கும். இங்கே எப்படிப்பட்ட கேமெட்டுகள் உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒய்யோடையும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய்யோடையும் ஜாயின் ஆகும், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய்யோடையும் ஸ்மால் ஒய்யோடையும் நம்மளுக்கு ஜாயின் ஆகும். அப்போது இந்த காம்பினேஷனில் இந்த பேரண்ட் நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸை உருவாக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸை உருவாக்கும். முன்னாடி பார்க்கும்போது ஹோமோசைகஸ் அங்கே ஒரே டைப், பட் இங்கே 4 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் உருவாகுது. இதற்கு காரணமாக இருக்கிறது அந்த ஜீன்களின் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் மெண்டல் அவர்கள் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லாவையே ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் இன் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இங்கே ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் சீட்ஸ் வித் எல்லோ காட்டிலிடன் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ அதை வச்சுட்டு நம்ம டைஹைப்ரிட் கிராஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் சீட்ஸ் வித் எல்லோ காட்டிலிடன் எடுத்துக்கிறோம். இதை நாம் செல்ஃபிங் பண்ணுறோம். செல்ஃபிங் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றுத்துக்கு என்ன இருக்கும், இந்த ஜீனோ டைப்பு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இது தான் இருக்கும். ஸோ இதை நம்ம செல்ஃபிங் பண்ணுறோம்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எத்தனை டைப் ஆஃப் கேமெட்டுகளை உருவாக்கும்? 4 டைப்பு கேமெட்டுகளை உருவாக்கும். இதுவும் அதுவும் சேம் இல்லையா? ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் அப்படிங்கிற கேமெட்டுகளை உருவாக்கும். ஸோ போத் த பேரண்ட் ப்ரொடியூஸ் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ். ஆனால் இந்த பேரண்ட் என்ன உருவாக்குதோ அதுவே தான் பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்டும் உருவாக்கும். Here the genes are present on separate chromosomes and random assortment takes place. So 4 different types of gametes in equal proportions are formed. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா law of independent assortmentன்னு சொல்லுவோம். இங்கே 4 வகையான கேமெட்டுகள் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் உருவாகுது. அது உருவாவதற்கு காரணம் அதுக்கு நடக்கக்கூடிய ரேண்டம் அசார்ட்மெண்ட். இதை தான் நம்ம லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் காரணமாக தான் நம்மளுக்கு 4 வகையான கேமெட்டுகள் இதில் உருவாகுது. இது வரைக்கும் நாம் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த செக்ரிகேஷன் நடந்து F2 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்குதுங்கிறத டயக்ராமேட்டிக்காக இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரவுண்ட் எல்லோ கார்டிலிடன் எடுத்துக்கிட்டோம், ரிங்கிள்டு க்ரீன் கார்டிலிடன் எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே வந்து ஹோமோசைகஸ். ஹோமோனா சேம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டுக்கான ஜீனில் இருக்கக்கூடிய அலில் ரெண்டுமே கேபிட்டல் ஆராக இருக்குது. எல்லோ குறிக்கிறது கேபிட்டல் ஒய்யாக இருக்குது. ஸோ இது ஹோமோசைகஸ். அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, ரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர் க்ரீன் கார்டிலிடன் ஸ்மால் ஒய். ஸோ இங்கே இருக்கிற அலில் ஒரே டைப் ஆஃப் ஜீன்ஸை கொண்டுட்டுருக்கு. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ இது வந்து பியோர் பிரீடிங், ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன். இவை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்? கேமெட்டுகளை உருவாக்கும். ஹாப்ளாய்டு கேமெட்ஸ்களை உருவாக்கும் பொழுது மேலே ஹோமோசைகஸ் பியோர் பிரீடிங். ஸோ ஒரே வகையான கேமெட்டை மட்டும்தான் உருவாக்கும். கேபிட்டல் ஒய் என்கின்ற ஒரு கேமெட்டையும் பக்கத்தில் ஸ்மால் ஒய் என்ற கேமெட்டுகளையும் உருவாக்குது. இந்த ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி F1 ஜென்ரேஷனில் நமக்கு ஆஃப்ஸ்பிரிங் கிடைக்கும். அந்த ஆஃப்ஸ்பிரிங்கினுடைய ஜீனோடைப் எப்படி இருக்கும்? இங்கே கேபிட்டல் ஆர் இருக்குது, இங்கே ஸ்மால் ஆர், இங்கே கேபிட்டல் ஒய், இங்கே ஸ்மால் ஒய். ஸோ எல்லாம் சேர்ந்து கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய்ன்னு கிடச்சிருக்கு. இதோட ஃபீனோடைப் வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்டு எல்லோ கார்டிலிடனாக இருக்கும். மேலே இருக்கிறதும் ரவுண்டு எல்லோ தான், கீழே இருக்கிறது ரவுண்டு எல்லோ. ஆனால் ஜீனை பார்த்தீங்கன்னா மேலே ரவுண்டு எல்லோ இருக்கிறது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய். பட் F1ல் கிடச்சது அதுவும் ரவுண்டு எல்லோ, ஆனால் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோசைகஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ F1 ஜீனோடைப்பை பாருங்கள், ஆல் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய்ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் பேரண்ட்டாக வச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செல்ஃபிங் பண்ண போகிறோம். அப்போ செல்ஃபிங் பண்ணும்பொழுது இங்கே எந்த வகையான கேமெட்டுகள் உருவாகுதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். F1 ஜென்ரேஷனில் நமக்கு கிடைச்ச ரவுண்ட் எல்லோ கார்டிலிடன் ஹெட்ரோசைகஸ். இதை நம்ம செல்ஃபிங் பண்ண போகிறோம். இது ஃபீனோடிப்பிக்காக வெளிப்புறத்தில் பார்க்கும்போது ரவுண்ட் எல்லோ கார்டிலிடனாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஜீனோடைப்பை பார்த்தா அது எப்படி இருக்கும்? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஓகேவா? இரண்டும் ஒரே வகையானது. அதுக்குள்ள செல்ஃபிங் பண்ணுறோம். அதனால் ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? இவை கேமெட்டுகளை உருவாக்கும். இவை எத்தனை வகையான கேமெட்டுகளை உருவாக்கும்? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட், இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் நடந்து 4 வகையான கேமெட்டுகளை உருவாக்கும்னு பார்த்தோம் இல்லையா? இவை உருவாக்குகின்ற கேமெட்டுகள் 4 வகை. என்னென்ன? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ இந்த கேமெட்டுகள் உருவாகிவிட்டது. இந்த கேமெட்டுகள் இணைந்து நமக்கு ஆஃப்ஸ்பிரிங்கை F2ல் உருவாக்கும். அது எப்படிப்பட்ட ஆஃப்ஸ்பிரிங்கை உருவாக்கும் என்பதை பார்க்குறதுக்கு புன்னட் ஸ்கொயரை நாம் பயன்படுத்த போகிறோம். இதை நம்ம 10th படிச்சுட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் மேல் கேமெட்ஸ்களை போட்டுட்டோம், இங்கே சைடில் ஃபீமேல் கேமெட்ஸ்களை போட்டுட்டோம். இந்த கேமெட்டுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நமக்கு ஆஃப்ஸ்பிரிங்கை உருவாக்க போகுது. எந்த வகையான ஆஃப்ஸ்பிரிங்களை அதை உருவாக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய்.
capital R, capital R, capital Y, small y, capital R, small y, small y, capital R, small r, capital Y, small y, capital R, small y, small y, capital R, small r, capital Y, capital Y, capital R, small r, capital Y, small y, small r, capital Y, small r, capital Y, small y, capital R, small r, capital Y, small y, capital R, small r, small y, small y, small r, capital Y, small y, small r, small y, small y என்ற காம்பினேஷனாக நம்மளுக்கு ஆஃப்ஸ்பிரிங் கிடச்சிருச்சு. இது ஃபினோடிப்பிக்காக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருந்தாலே அது ரவுண்ட் எல்லோவாக இருக்கும். ஒரு கேபிட்டல் ஒய் இருந்தால் எல்லோ கொடுத்துரும், ஒரு கேபிட்டல் ஆர் இருந்தாலும் ரவுண்டை கொடுத்துரும். பட் ரெண்டுமே ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் இருந்தால் மட்டும்தான் ரிங்கிள்டு க்ரீன் கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை எல்லோ இருக்குது? 9 எல்லோ ரவுண்டு இருக்குது. அடுத்தது க்ரீன் ரவுண்டு 3 இருக்குது. ரிங்கிள்டு எல்லோ 3 இருக்குது. ஆனால் ரிங்கிள்டு க்ரீன் 1 மட்டும்தான் இருக்குது. F2ல் நமக்கு 4 வகையான ஆஃப்ஸ்பிரிங் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது கேமெட்டுகளின் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இதை பேஸ் பண்ணி மெண்டல் அவர்கள் கொடுத்தது தான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் என்ன சொல்லுது? when 2 pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent to the other pair of characters. அதாவது 2 pairs of traits inherit ஆகும் பொழுது ஒரு பேர் உடைய segregation is independent of other pair, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது இல்லை. The resultant gametes thus will be genetically different and they are of the following 4 types. என்னென்ன டைப்ஸ் நம்மளுக்கு கிடச்சது? yellow round capital Y capital R, yellow wrinkled capital Y small r, green round small y capital R, green wrinkled small y small r என்ற இந்த 4 types of gametes நம்மளுக்கு கிடைச்சது. These 4 types of gametes of F1 dihybrid unite randomly in the process of fertilization and produce 16 types of individuals in the F2 in the ratio of 9:3:3:1 ங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இந்த 4 வகையான கேமெட்டுகள் ஃபியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு 16 வகையான ஆஃப்ஸ்பிரிங்களை F2ல் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த ரேஷியோ ஆஃப் 9:3:3:1 அப்படிங்கிறதை நாம் பார்த்தோம். Mendel's 9:3:3:1 dihybrid ratio is an ideal ratio based on the probability including segregation, independent assortment and random fertilization. The dihybrid cross and its results led Mendel to propose a second set of generalization that we call Mendel's law of independent assortment. So இதில் கிடைச்ச 9:3:3:1 hybrid ratio அது segregation, independent assortment and random fertilizationால் கிடைச்சது. இதை பேஸ் பண்ணி தான் அவர் law of independent assortment என்ற ஒரு விதியையும் நமக்கு கொடுத்தார். இதுவரை dihybrid crossனா என்ன, law of independent assortmentனா என்ன, கேமெட்டுகள் எப்படி செக்ரிகேட் ஆகுது, ஃபியூஸ் ஆகுது, ரேஷியோ, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோவை பார்த்து முடித்ததுமே நீங்கள் புக்கையும் வச்சுக்கிட்டு ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.